चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ஓம் சாந்தி. அவ்யக்த பாப் தாதாவின் மகா வாக்கியம் 18-4-1982. உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண குலத்திற்கு மரியாதை வையுங்கள். இன்று பாப்தாதா அனைத்து அன்பான மற்றும் சந்திக்க வேண்டும் என்ற பாவனை உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளின் சந்திக்க வேண்டும் என்ற பாவனைக்கான பிரத்யட்ச பலனையும் பாப் தாதாவிற்கு கூட இந்த நேரம்தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பக்தியின் பாவனைக்கான பலன் நேரடியாக எதிரில் சந்திப்பது கிடைக்காது. ஆனால் ஒரு தடவை அறிமுகம், அதாவது ஞானத்தின் ஆதாரத்தினால் தந்தை மற்றும் குழந்தைகளின் உறவு இணைந்தது என்றால், அந்த மாதிரி ஞானஸ்வரூப குழந்தைகளுக்கு அதிகாரத்தின் ஆதாரத்தினால் சுப பாவனை, ஞானஸ்வரூப பாவனை, சம்பந்தத்தின் ஆதாரத்தில் சந்திக்க வேண்டும் என்ற பாவனையின் பலன் நேரெதிரில் தந்தைக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி என்று அந்த மாதிரி ஞானம் நிறைந்த சந்திக்க வேண்டும் என்ற பாவனை சொரூபமான ஆத்மாக்களோடு சந்திப்பதற்காக பாப்தாதா குழந்தைகளின் நடுவே வந்திருக்கின்றார். அநேக பிராமண ஆத்மாக்கள் சக்தி சொரூபமாகி மகாவீராகி எப்பொழுதும் வெற்றியடையும் ஆத்மா ஆவதிலும், அந்த மாதிரி தைரியம் வைப்பதிலும் தன்னை பலகீனமானவர் என்று தெரிந்திருந்தும் ஒரு விசேஷத்தின் காரணமாக விசேஷ ஆத்மாக்களின் பட்டியலில் வந்துவிட்டார்கள். அது என்ன விசேஷம்? தந்தை மிகவும் பிடித்திருக்கின்றார். சிரேஷ்ட வாழ்க்கை மிகவும் பிடித்திருக்கிறது. பிராமண பரிவாரத்தின் குழு சுயநலமற்ற அன்பு மனதை கவர்ந்திழுக்கிறது. அப்படிப்பட்ட தந்தை கிடைத்தார். ஈஸ்வரிய குடும்பம் கிடைத்தது. தூய்மையான புகலிடம் கிடைத்தது. வாழ்க்கையை சிரேஷ்டமாக ஆக்குவதற்கான சகஜமான ஆதாரம் கிடைத்துவிட்டது. இந்த ஆதாரத்தில் சந்திக்க வேண்டும் என்ற பாவனையோடு அன்பின் ஆதாரத்தில் சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இருந்தும் சம்பந்தத்தை இணைத்ததின் காரணமாக சம்பந்தத்தின் ஆதாரத்தில் சொர்க்கத்தின் அதிகாரத்தை ஆஸ்தியில் அடைந்தே விடுகிறார்கள். ஏனென்றால் பிராமணர்களான இருப்பவர்கள்தான் தேவதையாகின்றார்கள். இந்த விதிக்கு ஏற்றபடி தேவதை பதவியின் பிராப்தியின் அதிகாரத்தை அடைந்தே விடுகிறார்கள். சத்யுகத்தை தேவதைகளின் யுகம் என்றுதான் கூறப்படுகிறது. ராஜாவாக இருந்தாலும் அல்லது பிரஜையாக இருந்தாலும் தேவதை தர்மம்தான் இருக்கிறது. ஏனென்றால் எப்பொழுது உயர்ந்திலும் உயர்ந்த தந்தை தனது குழந்தையாக ஆக்கினார் என்றால், உயர்ந்த தந்தையின் ஒவ்வொரு குழந்தைக்கும் சொர்க்கத்தின் ஆஸ்தியின் அதிகாரம் இருக்கிறது. தேவதையாகுவதற்கான அதிகாரம் பிறப்புரிமையின் அதிகாரத்தில் கிடைத்தே விடுகின்றது. பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி ஆவது என்றால் சொர்க்கத்தின் ஆஸ்தியின் அதிகாரத்தில் அழியாத முத்திரை இடப்பட்டது. முழு உலகத்திலிருந்து அந்த மாதிரி அதிகாரத்தை அடைபவர்கள் அனைத்து ஆத்மாக்களிடமிருந்து வெகு சில ஆத்மாக்கள் தான் உருவாகுகின்றார்கள். எனவே பிரம்மா குமார் பிரம்மா குமாரி ஆகுவது சாதாரண விஷயம் என்று நினைக்காதீர்கள். பிரம்மா குமார் பிரம்மா குமாரி ஆகுவது விசேஷமே. மேலும் இதே விசேஷத்தின் காரணமாக விசேஷ ஆத்மாக்களின் பட்டியலில் வந்து விடுகிறீர்கள். எனவே பிரம்மா குமார் பிரம்மா குமாரி ஆகுவது என்றால் பிராமண உலகத்தின் பிராமண குடும்பத்தினராக ஆகுவது. பிரம்மா குமார் குமாரி ஆன பிறகு ஒருவேளை யாராவது சாதாரணமாக மற்றும் பழைய மாதிரியே நடக்கிறார் என்றால் அவர் தனியாக தனக்கு மட்டும் நஷ்டத்தை ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் நீங்கள் தனியான பிரம்மா குமார் குமாரி இல்லை, பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள். தனக்கு நஷ்டத்தையோ ஏற்படுத்தி கொள்கிறார்கள்,
ஆனால் குலத்தின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதன் சுமையும் அந்த ஆத்மாக்களின் மீது ஏறுகிறது. பிராமணர்களின் மரியாதையை காப்பாற்ற வேண்டும். இதுவும் ஒவ்வொரு பிராமணரின் கடமையாகும். எப்படி வெளி உலக குல மரியாதையின் மேல் எவ்வளவு கவனம் வைக்கிறார்கள், வெளி உலக குல மரியாதையில் கூட பதமாபதம் ஆவதிலிருந்தும் சிலர் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். நீங்களே அனுபவம் செய்கிறீர்கள், மேலும் கூறவும் செய்கிறீர்கள். விரும்புவதோ அதிகமாக செய்ய வேண்டும் என்றோ நினைக்கின்றீர்கள். ஆனால் சமுதாயம் குடும்ப கௌரவத்தையும் கடைப்பிடித்து நடக்க வேண்டியதிருக்கிறது என்று கூறுகிறீர்கள் இல்லையா? அப்படி எந்த உலகம் அநேக ஜென்மங்களின் பிராப்தியிலிருந்து வஞ்சிக்கக்கூடியதோ, தற்சமயத்து வைரத்துக்கு சமமான ஜென்மத்தை சோழிக்கு சமமாக வினானதாக ஆக்கக்கூடியதோ, இதையோ நீங்கள் மிகவும் நன்றாக தெரிந்தும் இருக்கிறீர்கள். இருந்தும் வெளி உலக குடும்ப சமுதாய மரியாதைப்படி நடந்து கொள்வதில் மிக நல்ல முறையில் கவனமும் கொடுக்கின்றீர்கள், நேரமும் கொடுக்கின்றீர்கள், சக்தியும் ஈடுபடுத்துகிறீர்கள். அப்படியானால் இந்த பிராமண குல மரியாதைக்கு எந்த விசேஷமும் இல்லையா? அந்த உலக மரியாதைக்கு பின்னால் தன்னுடைய தர்மம், அதாவது தாரணைகள் மேலும் நினைவு செய்ய வேண்டும் என்ற சிரேஷ்ட காரியம் இரண்டையுமே, தர்மத்தையும் கர்மத்தையும் விட்டு விடுகிறீர்கள். சில சமயம் உள் உணர்வின் பத்தியத்தையும் கடைப்பிடிப்பதில், அதாவது தர்மத்தை விட்டு விடுகிறீர்கள். சில நேரம் சுத்தமான பார்வையின் தர்மத்தை விட்டு விடுகிறீர்கள். சில நேரம் சுத்தமான அன்னத்தின் தர்மத்தை விட்டு விடுகிறீர்கள். பிறகு தன்னைத்தான் உயர்ந்தவர் என்று நிரூபிப்பதற்காக பல விஷயங்களை கூறுகின்றீர்கள் மற்றும் பேசுகின்றீர்கள். என்ன கூறுகின்றீர்கள்? செய்யத்தான் வேண்டியதிருக்கிறது என்று கூறுகிறீர்கள். சிறிதளவு பலகீனம் நிரந்தரமாக தர்மம் மற்றும் கர்மத்தை உங்களிடமிருந்து விடுவித்து விடுகின்றது. யார் தர்மம் மற்றும் கர்மத்தை விட்டு விடுகிறார்களோ அவருக்கு உலகின் குலத்தில் கூட என்ன புரிய வைக்கப்படுகிறது தெரிந்திருக்கிறீர்கள் தான் இல்லையா? இது எந்த சாதாரண குலத்தின் தர்மம் மற்றும் கர்மம் அல்ல. பிராமண குலம் உயர்ந்திலும் உயர்ந்த உச்ச குளிமைக்கு சமமான குலம். எனவே எந்த உலகத்தின் மற்றும் எந்த குலத்தின் மரியாதை வைக்க வேண்டும்? மேலும் பலர் எனக்கு விருப்பமில்லை, ஆனால் மற்றவர்களை குஷிப்படுத்துவதற்காக செய்தேன் என்று பல நல்ல நல்ல விஷயங்களை கூறுகின்றார்கள். அஞ்ஞானி ஆத்மாக்கள் எப்பொழுதாவது நிரந்தரமாக குஷியாக இருக்க முடியுமா என்ன? அந்த மாதிரி இந்த நேரம் குஷியாக, அடுத்த நேரம் கோபமாக இருக்கும் ஆத்மாக்களின் காரணமாக தன்னுடைய சிரேஷ்ட தர்மம் மற்றும் கர்மத்தை விட்டு விடுகிறீர்கள். யார் தர்மத்தில் இல்லையோ அவர் பிராமண உலகத்தில் இல்லை. அற்பமான ஆத்மாக்களை குஷிப்படுத்தி விட்டீர்கள். ஆனால் அனைத்தையும் தரும் தந்தையின் கட்டளையை புறக்கணித்தீர்கள். அப்படியானால் என்ன அடைந்தீர்கள்? என்ன இழந்தீர்கள்? எந்த உலகம் விரைவிலேயே அழியப் போகிறது. நாலாபுறங்களிலும் நெருப்பு பிடித்து எரியும் மரங்கள் மிக வேக வேகமாக ஒன்றாக சேர்க்கப்படுகின்றன. மரங்கள் என்றால் ஏற்பாடுகள். இந்த மரங்களை தனித்தனியாக்கி நெருப்பு பிடித்து எரிய வைக்கும் ஏற்பாடுகளை முடிக்க வேண்டும் என்று எவ்வளவு நினைக்கின்றார்களோ அந்தளவே மரங்களின் குவியல் மிக உயரமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. எப்படி ஹோலிகாவை எரிக்கின்றார்கள் என்றால், பெரியவர்களின் கூடவே சிறு சிறு குழந்தைகளும் விறகு குச்சிகளை ஒன்றாக்கி கொண்டு வருவார்கள். கிடைக்கவில்லை என்றால் வீட்டிலிருந்தே மரங்களை எடுத்து வருவார்கள். ஆர்வம் இருக்கும். இன்றைய நாட்களில் கூட பாருங்கள், சிறு சிறு நகரங்களில் கூட மிக ஆர்வத்தோடு சகயோகிகள் உருவாகுகின்றார்கள். அப்படி அந்த மாதிரி சமூக மரியாதைக்கான தன்னுடைய அழியாத பிராமணனாக இருப்பார்கள். நீங்கள் தேவதையாகும் அந்த குலத்தின் மரியாதையை மறந்து விடுகிறீர்கள், அதிசயம் செய்கிறீர்கள். இதை கடைப்பிடிக்க வேண்டுமா அல்லது இழக்க வேண்டுமா? எனவே பிராமண குலத்தின் மரியாதையையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். சில குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். தன்னுடைய பழைய குல மரியாதையை வைக்க விரும்புகிறார்கள். மேலும் பிராமண குலத்திலும் சிரேஷ்டமாக ஆக விரும்புகிறார்கள். உலகிய குல மரியாதையை நன்றாக கடைப்பிடியுங்கள், அதற்கு தடையில்லை. ஆனால் தர்மத்தையும் கர்மத்தையும் விட்டுவிட்டு குல மரியாதை என்பது தவறு என்று பாப்தாதா கூறுகின்றார். வேறு புத்திசாலித்தனமாக எண்ணிக்கொண்டு என்ன காரியங்கள் செய்கிறார்கள்? யாருக்கு என்ன தெரியும் என்று நினைக்கிறார்கள். பாபாவும் நானும்
அனைவரின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்தவனில்லை என்று கூறுகின்றார். பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்களுக்கும் என்ன தெரியும் போகிறது? அந்த மாதிரி நடக்கிறது. அந்த மாதிரி நடந்து கொண்டு மதுபனிக்கும் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். சேவை நிலையங்களிலும் தன்னைத்தான் மறைத்து வைத்து சேவையில் பெயர் புகழ் பெற்றவர்களாக ஆகியும் விடுகிறார்கள். கொஞ்சம் சகயோகம் கொடுத்து சகயோகத்தின் ஆதாரத்தில் மிக நல்ல சேவாதாரி என்ற பட்டத்தையும் விலைக்கு வாங்கி விடுகிறார்கள். ஆனால் பல ஜென்மங்களுக்கான சிரேஷ்ட பட்டமான சர்வகுண சம்பன்னம், சொலாக்கலா சம்பூர்ணம், சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதைக்குரிய உத்தம ஆத்மா, அகிம்சா பரமோதரம் என்ற இந்த அழியாத பட்டத்தை இழந்து விடுகின்றார்கள். ஆக இது சகயோகம் கொடுக்கவில்லை, ஆனால் உள்ளே ஒன்று வெளியே இன்னொன்று என்று இந்த ஏமாற்றுதல் மூலமாக சுமையை தூக்கிக் கொள்கிறார்கள். சகயோகி ஆத்மாவிற்கு பதிலாக சுமை தூக்குபவர்கள் ஆகிவிட்டார்கள். எவ்வளவுதான் புத்திசாலித்தனத்தோடு தன்னை நடத்தி கொண்டாலும், ஆனால் இந்த புத்திசாலித்தனத்தோடு நடந்துவிட்டது நடத்துவிப்பது அல்ல, ஆனால் கதறுவது. இந்த சேவை நிலையங்கள் ஏதோ பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்களின் ஸ்தானம் மட்டுமே என்று நினைக்காதீர்கள். ஆத்மாக்களை எப்படியோ சாதுரியமாக கையாண்டு விடுகிறீர்கள். ஆனால் பரமாத்மாவிற்கு எதிரே 1,00,000 மடங்கான கணக்கு ஒவ்வொரு ஆத்மாவின் கர்ம கணக்கில் சேமிப்பாகியே விடுகிறது. அந்த கணக்கை சாதுரியத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அந்த மாதிரி புத்திசாலி குழந்தைகளை பார்த்து பாப் தாதாவிற்கு இரக்கம் வருகிறது. இருந்தாலும் ஒரு தடவை பாபா என்று கூறினார் என்றால் தந்தையும் குழந்தைகளின் நன்மைக்காக எப்பொழுதும் அறிவுரை கொடுத்து கொண்டே இருப்பார். எனவே அந்த மாதிரி புத்திசாலியாக ஆகாதீர்கள். எப்பொழுதும் பிராமண குலம் மரியாதையை வையுங்கள். பாப் தாதாவோ கர்மம் மற்றும் பலன் இரண்டிலிருந்து விடுபட்டவர். இந்த நேரம் பிரம்மா பாபாவும் இதே நிலையில் இருக்கின்றார். பிறகோ கணக்கு வழக்கில் வந்துதான் ஆக வேண்டும். மேலும் இந்த நேரம் தந்தைக்கு சமமாக இருக்கிறார். எனவே யார் செய்வாரோ எப்படி செய்வாரோ அதை தனக்காகத்தான் செய்கிறார். தந்தையோ வல்லல், எப்பொழுது தானே செய்கிறார் மற்றும் தானே பலனை அடைகிறார் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பாப் தாதா சூட்சம வதனத்தில் குழந்தைகளின் விதவிதமான விளையாட்டுக்களை பார்த்து புன்மறுவல் இட்டுக்கொண்டே இருக்கிறார். நல்லது. அந்த மாதிரி பிராமண குல தீபங்களுக்கு எப்பொழுதும் உண்மையான ஆர்வத்துடன் அன்பான மற்றும் சகயோகி ஆகுபவர்களுக்கு நிரந்தரமாக சிரேஷ்ட பலனை அடையக்கூடிய, எப்பொழுதும் உண்மையான தந்தையின் உண்மையான அன்பில் அல்பகால பிராப்திகளை தியாகம் செய்யக்கூடிய அன்பான ஆத்மாக்களுக்கு, சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மட்டும். நமஸ்காரம். तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।